இங்கே பெரியார் அப்படின்னு சொன்னால் ஏன் கோபம் வருது, யாருக்கு வருது அப்படின்றது தான் முதல் கேள்வி. பெரியாரை தொடக்க காலகட்டத்திலிருந்தே இங்கே அவரை அவரை கொச்சையாக ஈவேரா அப்படின்னு நாங்கள் அவரை ஈவேரான்னு தான் சொல்லுவோம். சொல்லு, அதனால் என்ன வந்துச்சு? இப்போ அழைப்பதற்காகத்தான் பெயர். நான் அவரே பெரியார்னு சொல்கிறேன், நீ ஈவேரான்னு சொன்னதுனால அவர் சிறியவர் ஆயிடுவாரா? நீங்கள் சாவர்கரையும் கோல்வார்கரையும் பெரியவர்னு சொன்னதுனால அவங்க பெரியவங்க ஆயிடுவாங்களா? இங்கே அவன் இவன் தான் சொல்லுவோம், கோட்சேவை நம்ம அவர்னு கூட சொல்ல மாட்டோம் நம்ம. அதனால் நீங்கள் ஈவேரான்னு சொல்லுவதால் அவர் அப்போது இந்த கருத்தியலை நீண்ட நெடிய காலமாக பெரியார் குறித்த பிம்பத்தை, அந்த கருத்தை உடைக்கணும்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கும்பல் வேலை செய்யும் பொழுது அதுக்கு இந்த மண்ணிலிருந்தே கிளம்பிய தலைவர்கள் ஒரு வலு சேர்ப்பது போல ஒரு கருத்தை அடிக்கடி வரும்போது நம்ம அது குறித்து பேச வேண்டியது இருக்குது. அந்த நேரத்தில் நம் கருத்தையும் பதிவு பண்ண வேண்டியிருக்கு. பெரியார் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். அவருடைய விடுதலை பத்திரிகையில் எழுதிய விஷயங்களாக இருக்கட்டும், காலத்திற்கு தகுந்தது போல் அவரும் மாறி மாறி ஒரு கட்டத்துக்கு முடிச்சிருக்கார். அவரும் 30 வயசில் தொடங்கி 90 வயசில் 60 ஆண்டுகால அனுபவத்தில் எவ்வளவு சந்தித்து ஒரு இறுதி நிலையை எட்டியிருப்பார்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, தொடக்க காலகட்டத்தில் பேசியது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கக்கூடாது. அப்புறம் அன்றைய காலகட்டத்தில் அன்றைக்கு தேவைக்கு அரசியல் தேவை என்னவாக இருந்தது, அவருடைய இறுதி காலகட்டத்தில் அரசியல் தேவை என்னவாக இருந்தது, அவருடைய பெரும்பான்மை கருத்துக்களில் யாருக்கு முக்கியத்துவம் இருக்குது, எதை நோக்கிய பயணம் இருக்குது, அதுதான் நம்ம கோர் எதுன்னு தான் பார்க்கணும். பெரியாருடைய பாதையில் கோர் எது? சமூக நீதி, மத துவேஷம் இருக்கக்கூடாது, மத வெறி இருக்கக்கூடாது, பாசிசம் இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, கடவுள் பெயரால் இங்கே கொலைகள் நடக்கக்கூடாது, சாதியின் பெயரால் இங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அதைத்தான் நம்ம பார்க்கணும்.